ஏன் அந்த மாதிரி கோல்ட் ஏர் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் ஹாட் ஏர் கண்டெய்ன்மெண்ட் ரெண்டுமே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, மேபி அவங்க டேட்டா சென்டர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கலாம். அந்த பேசேஜில் அன்வான்ட் கூலிங் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாலாம் வந்து விட்டுட்டு ஒன்லி வந்து சர்வருடைய ஃப்ரண்ட் சைட் அண்ட் சர்வருடைய பேக் சைட். சர்வருடைய ஃப்ரண்ட் சைடில் கூலிங் ஏர் போகணும், சர்வருடைய பேக் சைடில் ஹாட் ஏர் வந்து ப்ராப்பராக எஸ்கேப் ஆகி உங்களுடைய கூலிங் யூனிட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சில இடத்துல மேபி அவங்களுக்கு கோல்ட் ஏர் வர்றதுக்கான ப்ராப்பர் பாத் இருக்காது. ஓகே, ஸோ இல்லை கோல்ட் ஏர் வர்றதுக்கான ப்ராப்பர், அதாவது டக்ட் மூலயமா வர முடியாது, இல்லை வேறு ஏதாவது செட்டப் இருக்கும். ஸோ அதனால் ஒன்லி ஹாட் ஏர் கண்டெய்ன்மெண்ட் மட்டும் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடத்துல கோல்ட் ஏருக்கு மட்டும் வந்து ப்ராப்பராக ரூட்டிங் போட்டு ஹாட் ஏர் வந்து ஃப்ரீ ரிட்டர்ன் விட்டுருவாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக போனீங்கன்னா ஹாட் ஏராக தான் இருக்கும். ஸோ ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் டிசைன் பண்ணுவாங்க. இட்ஸ் அப் டு பேஸ்ட் ஆன் யுவர் சிஸ்டம் செலெக்ஷன். ஸோ எல்லா அஸ்பெக்டையும் பார்த்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அதே தான் இப்போ நான் வந்து சிஎஸ்